ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க மல்லிப்பூ செடிங்களை கலெக்ஷனை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் கேட்ட டவுட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூனா எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேர் கேட்குற டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி எனக்கு பூக்காமலே இருக்குது, வச்சது வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு மண் கலவை சரியில்லைன்னு அர்த்தம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே பூக்காமல் இருக்கிறதுக்கு உரம் கூட என்னுடைய மல்லி கலெக்ஷனில் நிறைய பேர் எதிர்பார்க்குறது, இது வாசனை வருமா வாசனை இல்லையா அப்படின்னு நிறைய பேர் குழப்பிட்டே இருக்கீங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டிகிட்டு இருக்க மல்லி ராமேஸ்வரம் மல்லிங்க. ரொம்ப நாள் தேடலுக்கு அப்புறம் 4 வருஷம் கழித்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகுது. நிறைய பூ பூத்துட்டே இருக்குது. கொஞ்சம் கொடியாக தான் போயிட்டுருக்கு. நான் இனிமேல் தான் கட் பண்ணி விடணும். மற்றபடி ரெகுலராக மொட்டு வச்சுட்டே இருக்குது. பூ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பூங்க. அவ்வளோ பெரிய பூ இருக்கிற மல்லியிலே ரோஜா மல்லி பெருசாக இருக்கும், வாசமும் அதிகமாக இருக்கும். அதை காட்டிலுமே இது ரொம்பவே வாசம் கூடுதலாக தான் இருக்குது. மொட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நம்ம ஒரு விரல் அளவுக்கு இருக்குங்க. நல்லா தடிமனாக இருக்குது. ஒரு மொட்டு வச்சாலும் உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம சத்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மொட்டு வைக்கிற இடங்கள்ல எப்பொழுதும் நல்லா பஞ்சாக தான் வைக்கிது. மேக்ஸிமம் 3 இல்லை 5 அந்த மாதிரி மொட்டாக தான் இருக்குது. இருவாச்சி கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் அதில் சில நேரங்களில் 1, 2 அப்படி தான் இருக்கும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பூ அந்த சுற்றி எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பூக்குது. எடை வச்சு கட்டினாதாங்க இதுக்கு மதிப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பூ விரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் மொட்டாக இருக்கும்போது கிட்ட கட்டிடுவோம். அப்படி கட்டினா கூட பூத்ததுக்கப்புறம் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதால அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் எடையாவே கட்ட வேண்டியது இருக்கும். இந்த ராமேஸ்வரம் மல்லி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். நர்சரியில் சொல்லி வச்சு கூட வைங்க. இதோட இலைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நம்ம இருவாச்சி மல்லியை காட்டிலும் இது கொஞ்சம் இலையும் வித்தியாசமாக இருக்குது. கூடவே வாசம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இருவாச்சி போலாமா? இருவாச்சியில் நிறைய பேர் கேட்குறது, இருவாச்சி எனக்கு பூ வாசமே இல்லை அப்படின்றீங்க. இருவாச்சியில் வாசனை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதோ மல்லி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இருவாச்சி நல்ல வாசனையாக இருக்கும், செம்ம மணமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக நல்ல பிரைட்டாக பூக்கக்கூடிய பூவில் இருவாச்சியும் ஒன்று, மொட்டும் நல்லா 2, 3 அப்படி தான் வைக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் குண்டு மல்லிங்க. இதில் மேக்ஸிமம் 5, 7, 9 அந்த மாதிரி குண்டு குண்டாக பூக்கும். நல்ல அழகாக இருக்கக்கூடியது. இப்போ காட்டுற மல்லி வெரைட்டி வந்து ஒரு குட்டை மல்லி. அதோடைய காம்பு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்கும். மதுரை மல்லி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பூ நல்லா அடர்த்தியாக இருக்கும். காம்பு தான் ரொம்ப சின்னதாக இருக்கும். வச்சு கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்க்குற மல்லி தாங்க ராமர்பானம் மல்லி. நல்லா மொட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ மாதிரியே இருக்கும். நல்ல விசையாக இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக பூக்கும். மைல்டான ஸ்மெல்லு தாங்க, ரொம்ப ஹெவியாலாம் சொல்ல முடியாது. இது நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பூ விட்டு விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கிடைக்கிற மல்லி தான். இருவாச்சி பாருங்கள், இப்போதைக்கு 1 தான் பூத்துருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளறிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படிகாரம் கொடுத்துருந்தேன். அப்புறம் கடலை புண்ணாக்கு. இதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ துளிர் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செடி வந்து ரொம்ப வளர்ச்சி இல்லை, இலைங்கள் வந்து பூச்சி அடிச்சிருக்கு அப்படின்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உரம் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும். பக்கத்தில் வந்து நல்ல துளிர் வர ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் கொஞ்சமாக தொழு உரம் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பூக்கு பொறுத்த வரைக்கும் தொழு உரம் ரொம்ப முக்கியம். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க 15 வகை மல்லியில் மல்லிகளின் ராஜா அப்படின்னா ராமேஸ்வரம் மல்லியை சொல்லுவேன். ஆரம்பத்தில் பார்த்தது இவங்க தாங்க மல்லிகளின் ராணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க சைஸில். ஆனால் வாசம் கிட்டத்தட்ட கொஞ்சம் மைல்டாக கம்மியாக இருக்கும். ரொம்ப பெருசாக பூக்கக்கூடியது. உங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம தலையில் வச்சாலும் சரி, வீட்டில் பூத்தா கூட ஒரு ரோஸே மல்லி மாதிரி பூத்துருக்கு அப்படின்னு தான் தோணும். அவ்வளோ பெரிய மல்லி. மொட்டு இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் நர்சரியில் செடியை பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா இப்படி பார்த்து வாங்குங்க. மொட்டே நல்லா பெருசாக அப்படியே ஒரு நூல் உருண்டை கட்டி போட்ட மாதிரி நல்லா பண்டலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய மொட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மல்லி. கண்டிப்பாக இந்த மல்லியை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பூத்ததுக்கப்புறம் அந்த காம்பு பகுதியெல்லாம் கிளியர் பண்ணி விடுங்க. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னும் பொழுது அடுத்து மொட்டு வைக்கிறதுக்கு அது காஞ்சி போகிறதுக்கு லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் படுற இடமா வைங்க. நீங்கள் என்ன தான் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்தா கூட நிழல் இருக்க இடமா வச்சிங்க அப்படின்னா செடிகளுடைய வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும், பூவும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜாதி தாங்க, பிச்சி பூ அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் சொல்லுவாங்க. இதுவும் நான் மாடி தோட்டத்தில் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இப்போ நிறையவே பூக்க ஆரம்பிச்சது. வச்சு ஒரு 6 மாதம் கிட்ட ஒரு பூ கூட இல்லை. நான் நர்சரியிலேருந்து வாங்கும்பொழுது ஒரே ஒரு மொட்டு இருக்கா மாதிரி பார்த்து வாங்கினேன். இது பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா பின் பக்கத்தில், அந்த ஜாதி தான். நான் வெள்ளை கலர் ஜாதி தேடிட்டுருக்கேன். அது மட்டும்தான் நம்ம கார்டனில் இந்த கலெக்ஷனில் மிஸ்ஸிங். மற்றபடி ரொம்ப சூப்பராக பூத்துட்ருப்பாங்க. முல்லையிலே 2 ரகம் இருக்குது. ஒன்று குட்டை முல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த காம்பு பகுதி வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாம். இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பூக்கக்கூடிய முல்லையும் இருக்குது. இப்போது பூக்காமல் இருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா காக்கட்டான். கலர் காக்கட்டான் தாங்க. ஜாதி மாதிரி இருக்கும். ஜாதி வந்து வச்சு ஒரு 1 ஹவர்லேயே புளியம்பூ மாரி ஆயிடும்னு சொல்லுவோம். ஆனா, இந்த காக்கட்டா வந்து அப்படி ஆகவே ஆகாதுங்க. நல்லா வீசு வீசியா நல்லா பூத்தா கூட சூப்பரா இருக்கும். நம்ம வச்சுட்டு போய் வந்து கூட எடுத்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சா கூட மறுநாள் கூட வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு மல்லி வெரைட்டி தான். மதுரை மல்லி மாதிரி தான் இருக்கும். அது அடுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நித்திய மல்லி பார்க்கலாம். நித்திய மல்லி கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதால வெயில் கம்மியா இருக்கிறதால பூ ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் கிளைமேட்லாம் மாறுனதால வெயில் அந்த இடத்துல சரியா செட் ஆகாதால, முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கிளியர் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்ப தான் பூ ஆரம்பிச்சிருக்கு. மத்தபடி ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடியதுல மல்லியில நித்திய மல்லியும் சொல்லலாம். நித்தியமும் பூக்கக்கூடிய மல்லி தினமும் பூ நமக்கு பறிச்சுட்டே இருக்கலாம். நம்ம பறிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளைய மட்டும் கட் பண்ணி விடுங்க. அப்பதான் அடுத்த துளிர் எடுத்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நான் காட்டாத மல்லின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை காக்கட்டான் காட்டல. அது இப்போ என்கிட்ட இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் விங் ஜாஸ்மின் சொல்லி போட்டிருப்பேன். அதுவும் இப்போ என்கிட்ட இல்ல. நான் ஊர்ல குடுத்து அனுப்பிச்சுட்டேன். நிலத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியா வளரக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா, காட்டு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கேரளா முல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நெறைய அங்கலாம் இருக்கக்கூடியது. இங்க ஈஸியாவே நம்ம மலைகள்லாம் பார்க்கலாம் இல்லையா? அந்த முல்லை செடிய தான். அதுவும் நல்லா பூக்கக்கூடியது. சந்தன முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதையும். கண்டிப்பா இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா, நம்ம சேனல லைக் குடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய் பாய். ஹேவ் எ பிளசன்ட் டே.